இப்பொழுது நான் தேவ சமூகத்தில் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நேரத்துக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த பூமியிலே என் தேவன் எங்களுக்கு நீர் கொடுக்கப்பட்டதான வாழ்க்கை நாட்கள் மிகவும் குறுகியது ஆண்டவரே. 120 வருடத்தை நீர் மனுஷனுக்கு என்று சொல்லி நியமித்திருக்கிறீர். ஆனால் அதிலே எல்லா மனிதர்களும் தவறு செய்து பாவம் செய்து தங்களுடைய வாழ்நாட்களை வீணாக அடித்து கொண்டு இருந்தாலும் கூட தேவன் அவர்களை சீர்படுத்தும்படியாகவே ஜெப வீட்டுக்கு அவர்களை அழைக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை தோறும் அல்லது உபவாச நாட்கள் தோறும் சபை கூடி வருகிற நாள் தோறும் அவர்கள் தேவ சமூகத்தில் அழைத்து அவர்களை சீர்படுத்துவதற்கு நீர் விரும்புகிறீர். தேவ சமூகத்திலே அப்படி ஒரு மனிதன் என்னாகமோ 12வது அதிகாரத்திலே 7வது வசனத்திலே தேவனீர் ஒரு மனிதனை குறிப்பிடுகிறீர். மோசே என்பவன் என் வீட்டிலே எங்கும் அவன் உண்மை உள்ளவனாய் இருக்கிறான் என்று சொல்லி நீர் மோசையை குறித்து நீர் வாக்கு கொடுக்கிறீர். தேவனுடைய வீட்டிலே உண்மை உள்ளவர்களாக இருந்தால் ஆண்டவராகிய இயேசு நிச்சயமாக அவர்களுடைய வாழ்க்கையில் நீர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறீர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதுபோல உம்முடைய சமூகத்திலே நாங்களும் ஜெபிக்க ஆரம்பிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே நாங்களும் உண்மை உள்ளவர்களாக இருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்தருளுவீராக. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே எவ்வளவு வாஞ்சியோடு தாகத்தோடு அன்னாள் தன்னுடைய குமாரனை கொண்டு வந்து சிறு பிள்ளையாக இருக்கிற வேளையிலே தேவ சமூகத்திலே கொண்டு வந்து விட்டிருப்பார். ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். 1 சாமுவேலின் புஸ்தகத்திலே 1வது அதிகாரத்திலே என் தேவனுடைய முகத்தை நோக்கி பார்க்கிறதான பிள்ளைகள் புரிந்து கொள்வதற்காக 24வது வசனத்திலே இப்படி வாசிக்கிறோம். இன்னும் குழந்தையாய் அவன் இருக்கிற பொழுது தேவ சமூகத்திலே கொண்டு வந்து அந்த சிறு பிள்ளையை விட்டு விடுகிறார். காரணம், தேவ சமூகத்தில் ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்க்க வேண்டும் என்பதற்காக. உன்னதமான தேவ சமூகத்திலே அப்பா, தேவனுடைய பாதப்படியிலே லூக்காவிலே சுவிசேஷத்தின் புஸ்தகத்திலே 2வது அதிகாரத்திலே 37வது வசனத்திலே என் தேவனுடைய சமூகத்திலே 84 வயது நிறைந்ததான ஒரு விதவை, ஒரு முதிர் வயது உள்ள ஒரு விதவை தேவ சமூகத்தை விட்டு நீங்காமல் அவள் எப்பொழுதும் இரவும் பகலும் உபவாசித்து தேவ சமூகத்திலே ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தாள் என்று சொல்லி பார்க்கிறோம். சிறு பிள்ளையாக இருக்கிறவர்களையும் பெரியவர்களாக இருக்கிறவர்களும் தேவனுடைய ஆலயத்துக்கு கடந்து வருகிற பொழுது இன்னும் அநேக தேவ சமூகத்துக்கு வர முடியாத சூழ்நிலையில இருக்கிறதற்கு யார் காரணமோ தேவனாகி கற்ற நீர் அறிவி அவர்களை தேவநீர் கொண்டு வந்து உடைய சமூகத்திலே மகிழ்ச்சியாக்குவீராக. பரிசுத்தமான தேவ சமூகத்திலே இந்த பூமியிலே நான் வாழ்கிறதான நாட்கள் கொஞ்ச நாட்கள் தான். ஆனால் ஆண்டவராகிய தேவனோடு வாழ்கிற நாட்கள் அதிகமாக இருக்கிறது. ஆகவே இந்த தேகத்தை விட்டு நான் பிரிந்து கிறிஸ்துவோடு கூட இருக்க நான் எனக்கு ஒரு ஆசை உண்டு என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர் 1 அதிகாரத்திலே 23வது வசனத்திலே அவர் இப்படி குறிப்பிடுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கிறிஸ்துவோடு இருப்பதுதான் நம்முடைய ஆசையாக இருக்க வேண்டும். இந்த உலகத்திலே நாம் சம்பாத்தியம் பண்ணினாலும் பரிசுத்தமான தேவனோடு இருக்க வேண்டும் என்கிறதான ஒரு நினைவை விட்டு நாம் திரும்பி விடக்கூடாது. ஏனென்றால் இந்த தேகத்தை விட்டு பிரிந்து பரலோகத்திலே அவரோடு கூட இருப்பதை நாம் எப்பொழுது எவ்வளவு வாஞ்சிக்கிறோமோ அவ்வளவாய் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே நன்மைகளை செய்வார். பரிசுத்தமான தேவனுடைய வேதத்திலே இப்படி வாசிக்கிறோம். பிலிப்பியர் 3:20 நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது என்கிறதான ஒரு நிச்சயத்தோடு நாம் தேவ சமூகத்திலே காணப்படுவோம். உன்னதமான தேவனுடைய நன்மையும் ஆசீர்வாதத்தையும் நாம் பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் வழியை உண்டாக்கி தருகிறவராய் இருக்கிறார். அவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். தேவனாகி கர்த்தருடைய பாதப்படியிலே ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கும்படியாக, ஆண்டவரே நீர் எங்களுடைய வாழ்க்கையிலே போதுமானவராய் இருக்கிறீர் என்று சொல்லி ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களை ஒப்பு கொடுக்க கர்த்தாவே நீங்கள் கிருபை செய்யுங்கப்பா. உங்களுடைய நல்ல நாம மாத்திரம் மகிமைப்படுத்துமான தேவ சமூகத்திலே ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுடைய முகத்தை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுக்கு ஒரு நாளும் குறைவுபடாது என்பதை அறிந்திருக்கிறோம். என் தேவன் இந்த அதிகால வேளையிலே உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே உம்முடைய வீட்டிலே நாங்கள் நிச்சயமாய் வாழ எங்களுக்கு உதவி செய்தோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.